வணக்கம். நான் டாக்டர் கருணன் மாரியப்பன் பேசுகிறேன். இந்த வார சிறப்பு திரைப்படமாக ஒரு ரசிகனின் பார்வையில் கருடன் படத்தை பற்றி பேச போகிறோம். அதாவது நம்ம மன்னன் ஸ்டுடியோஸ் யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் வச்சுருக்கோம். ஒன்று ப்ரீமியர் ஷோ இல்லை ப்ரிவியூ ஷோ பார்த்து முடிச்சுட்டு அந்த படத்தை பற்றி பேசணும். அது ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லையா படம் பார்த்து உடனே அன்னைக்கே போடுறதெல்லாம் நமக்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு சில தவறுகளை சுட்டி காட்டியிருப்போம். இது அவ்வளோ லட்சக்கணக்கெல்லாம் பார்த்துட்டு உடனே படத்தை பாட்டிருப்பது கிடையாது. இருந்தாலும் நம்ம மனசாட்சிப்படி அப்படி செய்யக்கூடாது. படம் ஓரளவு ஓடுனதுக்கப்புறமா இன்னும் பார்க்காதவங்க பாருங்கள். அப்படி இல்லைனா ஓடிடி வரும்போதோ அந்த மாதிரி வேறு சேனல்ஸை வரும்போது நீங்கள் பாருங்கன்றதுக்காக தான் நம்ம ரிவ்யூ கொடுக்குறது. படத்தை பற்றி போதுமான அளவுக்கு நீங்கள் ரொம்ப ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கருடனை பொறுத்த வரைக்கும் ஒரு கதாநாயகனாக சூரி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா இப்போ திருப்பி லைனப்பில் 2-3 படம் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு வெற்றியை கொண்டாடுறதுன்றது சாதாரண விஷயங்கள் கிடையாது. அவங்க என்ன நினச்சாங்களோ அதை விட அதிகமான கலெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த படம். அப்புறம் படத்தில் சசிகுமார் வழக்கம் போல் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு நண்பன் குத்துனா கூட சொல்லக்கூடாதுன்ற அந்த மாதிரி கேரக்டர் தான் அவர் உன்னிமுகுந்தன் அவருடைய கேரக்டர். இவங்களும் எல்லாருமே தனக்கு கொடுத்த கதாபாத்திரங்களை சூப்பராக செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி டைரக்டர் என்ன பண்ணணும், யாருக்கு எவ்வளோ போர்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறையா கொண்டு குறிப்பிட்டு சசிகுமாருடைய ஒய்ஃபு பையன் அவங்களுக்கு இன்டர்வல் பிளாக் வரைக்கும் பெரிய போர்ஷன்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் நெருங்கி ஒரு 20-25 நிமிஷம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ் மிகச்சிறப்பு. அதாவது நமக்கே தோணும், அடிச்சிடலாமா இவனை, உன்னிமுகுந்தன் அந்த வில்லனை அடிச்சிடலாமா அப்படின்னு நமக்கே தோணும். அப்படி தோன்ற அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே, டைலாக்கு, சீன்ஸ் வச்சுட்டு சூரிய அந்த இடத்துல நம்மளை அங்கே காட்டினா இன்னும் வெறித்தனமாக காட்டினா எப்படி இருக்குன்னு சொல்கிறோமா, அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறப்பான ஒரு திரைப்படம். வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி படங்களை கொண்டாடும் போதே நம்ம தமிழ் சினிமாவுடைய இப்போ சரிஞ்சுக்கிட்டு இருக்க விஷயத்தை ரசிகர்கள் தூக்கிட்டு பாடணும். ஏன்னா படம் எடுத்தால் அவன் வீட்டில் போட்டு பார்க்க போகிறது கிடையாது. ஸோ நம்ம படம் தேட்டரில் வந்திருக்கு அப்படின்னா ஒரு நல்ல படத்தை கொண்டாடுங்க, தவறு கிடையாது. ஃப்ரீயாக இருக்கிறது சண்டேலாம் எப்படி 2 ஸ்க்ரீனாக தான் இங்கே போட்டிருப்பேன். தயவுசெய்து அந்த படத்தை பாருங்கள். முக்கியமான விஷயம் இதில் ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பான வேலையை பண்ணியிருக்கார். ஆர்தர் ஏ வில்சன் பண்ணியிருக்காரு. சார் நிறையா படங்களுக்கு பண்ணி ஒரு பெரிய அவார்டு வின்னர். அவரெல்லாம் நம்ம இங்கே அவரை அதனால் விமர்சனம் இல்லை, அவர் கருத்து சொல்கிறதே நமக்கு உடன்பாடு இல்லாத விஷயம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய கேமராமேன். நிச்சயமாக அவருடைய ஒர்க்கு மிக பெருசாக பேசப்படுது. அதே மாதிரி குறிப்பிட்டு அந்த கோயில் ஷாட்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இசை லெவல் யுவன் சங்கர் ராஜா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, படம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, டைட்டில் கார்டு போடுறாங்களே, டைட்டில் கார்டு போடுறதுலேருந்து எண்டு கார்டு போடுற வரைக்கும் இசை சாம்ராஜ்யம் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்தில் விளாண்டுருக்கு அப்படி மனுஷன். அதே மாதிரி பாடல்களில் எந்த பாட்டுமே சொல்ல கிடையாது. சிறப்பான பாடல்கள் கரெக்டாக தேட்டரில் போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாஸ் கேலப்பிங் இருக்குது. பிஜிஎம்லாம் பிரித்து மீறாரு. ஸோ அந்த இசையை ரசிக்கணும், இந்த படத்தை ஒரு நல்ல கருத்தில் ஒரு படத்தை பார்க்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், கடைசியில் அவனவே எப்படி கொள்கிறேன்ற ஒரு கண்டென்ட்டாக வச்சு பண்ணியிருக்காங்க. மிகச்சிறப்பான படம். தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் அன்பும். மிக்க நன்றிங்க.